மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் கூட அமல்படுத்தாத ஒரு திட்டத்தை இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக 5200 மெட்ரிக் டன் அரிசியை விலையில்லாமல் வழங்கியவர் என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் யாத்திரைக்கு சென்று வருகிறவர்களுக்கு மத்திய அரசு மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். உடனடியாக கோரிக்கை எவரிடத்திலும் இருந்து வரவில்லை. உடனடியாக முழு தொகையையும் மத்திய அரசு கொடுக்காத தொகையும் மாநில அரசே கொடுத்து அதை சிறப்பாக உயர்த்தி கொடுத்தது போதும் அம்மாவுடைய அரசு. ஒரே ஒரு செய்திதான், மறைந்த குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து வாக்களித்து வெற்றி பெறச் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நாகூருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்காக வந்தார்கள். வழிபடுவதற்காக வந்தபோது ஒரு கோரிக்கை, குளத்தை வந்து பார்த்து போங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த குளத்தை வந்து பார்க்கிற போது சுவரெல்லாம் விடிந்து விழுந்து கிடந்தது. பார்த்த இடத்திலேயே பொறியாளர் இடத்துல உத்தரவிட்டு 4.25 கோடி அப்பொழுதே செய்வதற்கு நாகூர் தர்காவிற்கு அந்த படித்துறை காங்கிரீட் சுவர் கட்டி கொடுப்பதற்கு ஆணையிட்டு உடனடியாக செய்து கொடுத்தது அம்மாவுடைய அரசு. கண்ணியமிக்க ஐயா காகிதம் இல்லத் ஐயா அவர்களுடைய நினைவு மண்டபம் கட்டி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுபோல போதும் உலமாக்களுக்கு ஓய்வூதியத்தை தாராளமாக உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கு வாகனங்களையும் சைக்கிள் போன்றதில் சிறப்பு செய்தது அம்மாவுடைய அரசு. ஒரு சி.வி. சண்முகம் அவர் திரும்ப பெறுவதா என்று சொல்றாரு, என்னன்னு கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இங்கே சொன்னது போல அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு, உண்மை. ஏனென்றால் அந்த வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன், அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்பி பெற்றுக் கொள்கிறேன்.